தலைமை முருகன் எங்கே இருக்குதா? தலைமை வாழாத பக்கம் கட்டி முடிச்சிட்டிங்களா? கும்பாபிஷேகம் கட்டி முடிச்சு 12 வருஷம் ஆகுது. அது கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னா அதுக்கு வேணுமா அனுமதி கிடைக்கலையா? அனுமதி கிடைக்கலையா? கிடைக்குது. கம்மியாக பண்ணுறாங்க. 2 லட்சம் கொடுத்தாங்கன்னு இருக்கும். 2 லட்சம் 10,000 அயல்கே சரியாக கொடுப்பேன். நாங்களும் அப்படி தான் கும்பாபிஷேகத்துக்கு தான். ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் பண்ணிட்ட கோயில்பட்டி 12 வருஷம் முடியுது. கும்பாபிஷேகத்துக்கு ஒழுங்கு சிவன் கோயில் வச்சுருக்கலாம். அதுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது புரிய முடியும். கும்பாபிஷேகத்துக்கு நான் கிடையாது. கும்பாபிஷேகத்துக்குலாம் கவர்மெண்ட்டில் கிடையாது. சரி, எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு கேட்குறது என்ன சொல்கிறாங்க? சரிப்பா, அந்த கட்டடம் தான் பெயிண்ட் போடணும், பெயிண்ட் வச்சுக்கலாம். இல்லை கட்டடம் போட்டுக்கலாம். கும்பாபிஷேகம் அதெல்லாம் அதுக்கு தான் சொல்கிறானுங்க. நான் சின்ன கோயில் இருக்கிறதுனால 2 லட்சம் தான் அமௌண்ட்டு. சரி, வர வரைக்கும் லாபம் வாங்கி அவ்வளோதான். அதான் நான் கூட அது ஒரு 50 லட்சம் ரூபா ஆச்சு. அது நல்லா பெருசாக கட்டி முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க இந்த கோயிலுக்கு 2 லட்சம் ரூபா. நான் கொடுத்தே ஒரு கோயில் மிஸ்ட்டுங்க. சப்போர்ட் இப்போ வாங்கினால அது என்ன பண்ணுறேன்? சப்போர்ட் இருக்கணும். இப்போ வாங்கினால என்ன பண்ணுறேன்? எங்க இதுவா? அதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு தான். வணக்கம். அன்றைக்கி 3000 ரூபா கொடுத்தாங்க வந்து. இவங்கெல்லாம் வந்து நான் கார் போட்டுக்கணும். இதோ உட்காந்துக்கிறார் நம்ம தான். இன்னைக்கு 3000 6000 கொடுத்தாங்க. யார் வாங்கினது? நம்ம தான் வாங்கி அந்த இது சபைக்கு எல்லாம் வாங்கிக்கணும். அரசு பண்ணுறோம். அந்த கோவில் கை கொடுறாரு.